அந்த பொண்ணு அவ்வளவு போனியா அப்படியே எவ்வளவு முடியுமா நான் பாத்துக்கிறேன்னா நான் பாத்துக்கிறேன் ரிலாக்ஸ் ஆயிரு இரு நம்ம என்ன விசாரிக்கணும் பாப்போம் நீ பாட்டு ஒரு முடிவு பண்ணது ஏமா பெற்றோர் வேண்டாம் காதலன் தான் வேண்டும் என்று காதலனோடு வீட்டை விட்டு செல்ல முயன்ற பெண். மகள் மேல் கோபத்தின் உச்சிக்கே சென்ற தந்தை, உங்க மகளை நல்லா பாத்துக்க என்று காதலியின் தந்தையிடம் கெஞ்சி பார்த்த காதலன், அது எப்படி என்ன மீறி போகலாம் என்று நண்பர்களுடன் வந்து மடக்கி தாக்குதல் நடத்தினாரா தந்தை. கிளைமாக்ஸில் யாருமே எதிர்பார்க்காத ஓர் பகீர் தகவல். சென்னையை அடுத்த ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த ஒரு பெண் துணிக்கடையில் பகுதி நேரமாக வேலை பார்த்து வருகிறார். இவரின் தந்தை தான் பாலா. தன் மகளை அழைத்து செல்ல இவர் ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளார். அப்போது அவரது மகள் முகமது இர்ஃபான் என்ற நபருடன் வந்ததாகவும் தங்களுக்கு பணம் வேண்டும் என்று கேட்டதாகவும் கூறப்படுகிறது. அப்போது தந்தை அவன் யார் என்று கேட்டபோது அவன் தன் காதலன் என்றும் மகள் கூறியிருக்கிறார். மேலும் அவருடன் ஊருக்கு செல்ல போகிறேன் என்று அவர் கூறியதாகவும் தெரிகிறது. இதனால் கோபத்தின் உச்சிக்கே தந்தை சென்றுள்ளார். மேலும் தன்னுடைய நண்பர்களுக்கு தகவலும் தெரிவித்துள்ளார். அப்போது அவர்கள் அங்கு வந்து பெண்ணையும் வாலிபரையும் தாக்க முயன்றதாகவும் தெரிகிறது. உடனே அங்கிருந்தவர்கள் போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவலும் தெரிவித்துள்ளனர். அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காதல் ஜோடியை அவர்களிடம் இருந்து மீட்டனர். இந்த ஒரு நிலையில் போலீசாரின் விசாரணையில் துணிக்கடைக்கு சென்ற போதுதான் அவர்களுக்குள் காதல் மலர்ந்ததாகவும் மேலும் இர்ஃபான் மீது பல குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து போலீசார் பெண்ணுடன் கேட்டபோது பெற்றோருடன் போக மாட்டேன், காதலனுடன் தான் செல்வேன் என்று அவர் கூறியதாகவும் தெரிகிறது. இந்த ஒரு சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. மேலும் திருமணம் ஆகாததால் பெண்கள் பாதுகாப்பு அதிகாரிகள் முன் அவரை ஆஜர்படுத்தி மகளிர் காப்பகத்தில் ஒப்படைத்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் இர்ஃபானுக்கு பெற்றோர் யாரும் இல்லாததால் பெண்கள் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் உறவினர்களுடன் சென்று முறையிட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை கூறி எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பியதாகவும் தெரிகிறது. இந்த ஒரு சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. इस बार में ये मैडम को हिंदी पाठ ज्यादा शाहरुख खान थे. हल्ले हल्ले इस बार में ये मैडम को हिंदी पाठ ज्यादा शाहरुख खान थे.